பிரதமர் மோடியின் திட்டத்தின் கீழ் பள்ளிக் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக வீடியோ காலில் தெளிவான தமிழில் பேசிய நபர் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை ஆன்லைனில் அபே செய்த சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது. நாள்தோறும் புதிதாக கிளம்பும் ஆன்லைன் மோசடி குறித்து விவரிக்கிறார் பாதிக்கப்பட்ட இந்த நபர். என் பேர் சார்லஸ் பீட்டருங்க. நேற்று எனக்கு ஒரு 2:30 மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து, அதாவது ஃபோன்னா சாதாரண ஃபோனில் வீடியோ கால் வந்தோடனே, உங்களுக்கு மத்திய அரசாங்கம் மோடியினுடைய ஸ்கீமிலிருந்து உங்கள் பையனுக்கு, அதாவது சிஎஸ்ஐ ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு என் பையனுடைய பேர் இக்னேசியஸ் ஆண்ட்ரூ, அந்த பேரை சொல்லி மோடியினுடைய ஸ்கீம்லேருந்து 38,500 ஸ்காலர்ஷிப் வந்திருக்குதுங்க சொன்னாங்க. இப்போ உங்களுடைய ஃபோன் வீடியோ காலில் அந்த QR நம்பரை காட்டுங்க. நான் QR நம்பர் காட்டும்போது அதில் என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தங்காட்டியும் உங்களுக்கு இப்போதைக்கு மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபா இருக்கணும், அதனால் உங்களுக்கு கேன்சல் ஆகுதுங்க. நீங்கள் பக்கத்தில் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொன்னீங்கன்னா அவங்க இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் நாங்கள். அப்போது அந்த சமயம் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறார், என்னுடைய தாய் மாமா. அவருடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொன்னார். அவர்கிட்டையும் பேலன்ஸ் கம்மி. அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு சொன்னாங்காட்டியுமே அதில் QRல அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வச்சுருந்தார். அந்த இதையை காட்டினோன்னே QR நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது. ஒரு 2 டைம் பண்ணார். 3வது டைம் செக் பண்ணும்போது 53,000 ரூபா போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 38,000, அப்புறம் ஒரு 15,000. பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஆகிட்டார். அப்புறம் நேராக புலிகுளம் ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது, நேராக கமிஷனர் ஆஃபீஸில் சைபர் கிரைம் இருக்குது, அங்கே போங்கன்னாங்க. அங்கே போனோடனே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எங்களுக்கு, நான் CSR காப்பி கேட்டேன். CSRல உங்களுக்கு மெசேஜ் வரும்ன்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 11 மணிக்கு வர சொல்லி வைக்கிறாங்க. அவங்க என்னென்ன சொல்லினா எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை முறை அவங்க எடுத்தாங்க? ஒரு முறை போட்டோன்னே ஃபெயிலியர் ஆச்சு. 2 முறை 3 முறை போட்டாங்க. 3 முறை போட்டோன்னே கிட்டத்தட்ட அந்த 2.5 லட்சம் ரூபாயும் எடுத்திருப்பாங்க. இவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டோன்னே செக் பண்ணோன்னே 50,000 ரூபா போனோடனே பேலன்ஸ்லேருந்து எடுத்தோடனே அப்புறம் இவர் சுதாரிச்சிட்டார். அவங்க வீடியோ கால்லையே தான் இருந்தாங்க. அப்புறம் நேரம் நாங்கள் இப்போ பேசுகிறது பிடிக்கிறது, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வந்துடும் நாங்கள். இப்போ வரைக்கும் வரல. ஆனால் ஆக்சுவலாக விட்டுருந்தா 3 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கும். வீடியோ காலில் அவங்க ஃபேஸ் காட்டில் பியூர் நல்ல தமிழில் பேசுகிறாங்க, அருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு லீவுங்க, கவர்மெண்ட் லீவு, எங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்குறாங்க. அதனால் யாருக்கு விடுபட்டுருக்குதோ அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்கள் பையனுக்கு டக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் பையனுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதான்னு கேட்டாங்க. என் பையனுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஆனால் நான் அதை பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்கு, அவன் ஊருக்கு போனங்காட்டி எனக்கு சரியாக பீரோலாம் லாக் ஆனங்காட்டி எனக்கு எடுக்க தெரியல. அதனால் நீங்கள் என் நம்பருக்கே போடுங்கண்ணே, என் நம்பருக்கு போடுங்கன்னா என்னோட இதில் நெல் பேலன்ஸ் இல்லை. சரி, மாமா வந்திருக்காரு, சரி மாமாவனாவது ஏதோ போடுவார்னு பார்த்து மாமா கொடுத்தா. எனக்கு விட்டு கட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் திணறினேன், எனக்கு சரியாக ஆப்ஷன் பண்ண தெரியல. திணறல, இருங்க ஒரு 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன், 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்ட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். எனக்கு என்னென்ன இதுன்னு தெரியும். உங்கள் பையனுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காப்பே? கிரைஸ்ட் கிங் காலேஜில் இப்போ போன இதில் வந்துச்சு. எனக்கு இது வர டைம் தான். அந்த நம்பிக்கையில் தான் நான் பார்த்தீங்கன்னா சரி கிடைக்குன்ட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் நல்ல வேலை எங்கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் எடுத்திருப்பான்.